திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசன டிக்கெட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தேவஸ்தான அதிகாரி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் முறைகேடுகளில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருந்தொகையை நன்கொடையாக வழங்கும் பக்தர்களுக்காக ஆண்டுக்கு இருமுறை விஐபி பிரேக் தரிசனம் வழங்கப்படுகிறது. லட்சங்களிலும் கோடிகளிலும் காணிக்கை வழங்கும் பக்தர்கள் இந்த தரிசனத்தை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இவர்களில் சிலர் இந்த வருடாந்திர தரிசன சலுகையை பெறுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. தேவஸ்தானத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் தர்மையா இதனை தெரிந்து கொண்டு தரிசனம் பெறாத பக்தர்களின் விவரங்களை சேகரித்தார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு, வேணுகோபால் ஆகியோருடன் இணைந்து தரிசனம் பெறாத பக்தர்களின் டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்துள்ளார். 500 ரூபாய் மதிப்புடைய ஒவ்வொரு டிக்கெட்டும் 4000 முதல் 5000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் நன்கொடையாளர்களுக்கு தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. இருப்பினும் தர்மயா கும்பல் ஐதராபாத்தைச் சேர்ந்த மென்பொருள் வல்லுநர்களின் உதவியுடன் தேவஸ்தான இணையதளத்தை ஹேக் செய்து விவரங்களை திரட்டியுள்ளனர். 2016ஆம் ஆண்டில் விஐபி தரிசன டிக்கெட்டில் பார்கோடு பிரிண்ட் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் போலியான பார்கோடுகளை பிரிண்ட் செய்து முறைகேடுகளை தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்கோடுகளை ஸ்கேன் செய்யும் நடைமுறை முன்னறிவிப்பின்றி அமல்படுத்தப்பட்டது. இதில் 23 பேர் போலியான டிக்கெட்டுகளை பயன்படுத்தியது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தர்மையா, வேணுகோபால், ராஜு உள்ளிட்ட 10 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 40க்கும் மேற்பட்டோர் சிக்குவார்கள் என ஆந்திர போலீசார் தெரிவித்துள்ளனர்.